தினமொரு வசனம். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 9வது வசனம். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்திலே கேளும். நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. விளக்கம். யூதா தன்னுடைய சகோதரனான பென்யமீனை எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருந்தான். பென்யமீனுக்கு ஆபத்து நேரிடும் என்றால் அந்த குற்றத்தை தன் மீது ஏற்றுக்கொள்வதற்கும் யூதா ஆயத்தமாயிருந்தான். இது மனித சுபாவத்தின் அபூர்வமான பண்புகளில் ஒன்றாகும். ஏனெனில் நாம் வழக்கமாக மற்றவர்களை குற்றஞ்சாட்டுவதை தெரிந்து கொள்கிறோம். ஒரு நாள் மாலையில் என்னுடைய வீட்டின் முன் 2 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. நான் வெளியே சென்றபோது தவறு செய்தது யார் என்பதை குறித்த ஒரு காரசாரமான விவாதம் நடந்து கொண்டிருந்தது. நீங்கள் தவறான திசையில் வேகமாக வாகனத்தை ஓட்டினீர்கள் என்று ஒரு வாகன ஓட்டி கூக்குரலிட்டார். அதற்கு மற்ற நபர், இல்லை, தவறு உங்களுடையது, நீங்கள் வளைவில் திரும்புகிறீர்கள் என்று சைகை காட்டவில்லை, உங்களுடைய வாகனத்தின் சுடர் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன என்று பதிலளித்தார். 30 நிமிடங்களுக்கு பிறகு காவலர்கள் வந்தனர். அவர்களுடைய விவாதம் மீண்டுமாக துவங்கியது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கடினமான பாடங்களில் ஒன்று நம்முடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு நான் தவறு செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொள்வதாகும். நம்முடைய குற்றத்தை நாம் ஏன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறோம்? திட்டமிடப்பட்ட நம்முடைய நேர்மையின்மை மட்டுமே அதன் காரணம் என்று நாம் கூற முடியாது. இந்த பிரச்சனையின் உண்மையான காரணம் என்னவென்றால், நாம் அதை நம்முடைய சொந்த கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்கிறோம். நாம் அதை தெளிந்த மனதுடன் மற்ற நபரின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது முற்றிலும் வேறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் 2 பக்கங்கள் உண்டு. நீங்கள் குற்றஞ்சாட்டுவதை நிறுத்தி மற்ற நபர் கூறுவதை தாழ்மையுடன் செவி கொடுத்து கேட்காதவரை உங்களால் 2 பக்கங்களையும் பார்க்க முடியாது. ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் குற்றத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு பிறருடைய தவறுகளை மன்னிக்க கிருபை பாராட்டும். ஆமீன்.